அனைவருக்கும் வணக்கம். ரெண்டாவது ஒரு பறை இசை கலைஞர். ரெண்டாவது பறை இசை கலைஞர். என் பேர் வேல்முருகன். அப்பா வச்ச பேர். கலைஞர்கள் வச்ச பேர் குட்டவேலு, குட்டவாத்தி. மாணவர்கள் வச்ச பேர் ஆசான். இப்போ அரசு வச்சது பத்மஸ்ரீ. ஆமாம். அதே மாதிரி இப்போ மீனம்பாக்கத்தில் ஜெயின் காலேஜுக்கு கல்லூரிக்கு வர வச்சிருக்கார்கள். முதல்ல அவங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா நம்ம மாணவர்களுக்கு இந்த கலையை இந்த வழக்கிற்கான பாடுபடுறாங்க. அதாவது கலைஞர்களுக்கும் அந்த மாணவர்களும் பயின்று மேலே வரணும்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஒரே சிந்தனையாக இருக்காங்க. முதல்ல அவங்க நன்றி சொல்லிக்கிறேன். அது மாதிரி ஒரு இழிவாக நினைக்கக்கூடிய கருவி இது இழிவான கருவி இல்லைன்னு சொல்லிட்டு சொல்லிட்டேன். ஒரு பத்மஸ்ரீ விருது கிடைச்சது எனக்கு இல்லை, இந்த பறை கிடைச்ச வெற்றி விடுதலை கிடைச்சிருக்கு. இது மட்டும் இல்லாமல் உலகத்தில் உள்ள தமிழர்கள்லாம் இந்த கலையை மந்த கலை மட்டும் மரபு கலைக்கு உயிரோட்டம் கொண்டு வரார்கள், உயிர் கொடுக்குறார்கள். முதல்ல அவங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். அதே மாதிரி மரபு கலையை வளர்த்து வரும் அனைத்து கலை சொந்தங்களுக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா அவ்வளோ பெரிய ஒரு அவங்களெலாம் வழிகாட்டி எனக்கு. அதே மாதிரி மரபு கலைக்கு இப்போ விளையாட்டுத்துறையில் ஒரு இடஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி தமிழக அரசு இந்த கலைஞர்களுக்கும் இந்த மரபு கலைக்கும் இடஒதுக்கீடு கொடுத்தால் கலையும் வளரும், கலைஞரும் வளருவாங்க. அது அது நினைக்கிறேன். அதான் வேறு ஒன்றும் சொல்ல விரும்பல. அதாவது பத்மஸ்ரீ விருது கிடைச்சது பெரிய சந்தோஷம், மகிழ்ச்சி. நான் என்ன சொல்கிறது, பயங்கரமான ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி. என் வாழ்க்கையிலே மறக்க முடியாத சம்பவம். என்னுடைய வாழாடியாக சொல்லக்கூடிய ஒரு அங்கீகாரம். ஆனால் இந்த பறைக்கு முன்பும் நான் என்ன கைமாறு செய்ய தெரியல. பறையை வளர்க்குறதுக்கு அந்த மாதிரி கல்லூரியில் கூப்பிட்டுருக்கார்கள். கலையை வளர்ப்பேன். அனைவருக்குமே நன்றி சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம். அதாவது இது ஒரு கலை, ஜாதி மதம்லாம் கிடையாதுங்க. படிப்பு ஒரு மனிதனுக்கு எப்படி ஒரு ஆயுதமோ அதே மாதிரி தான் கலை ஒரு ஆயுதம். அது எந்த கலையாச்சும் ஒரு எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது பறை ஒரு பாமர மக்களுடைய கலை. ரெண்டாவது இல்லாதவர்கள், இருக்கப்பட்டவர்கள், ஜாதி மதம் எதுவுமே கிடையாது. இது எல்லோரும் ரசிக்க வைக்கக்கூடிய கருவி இது பறை. ஒரு சாமி எப்படியோ ஒரு மனிதருக்கு எப்படி கும்பிட்றாங்களோ அதே மாதிரி தான் கலை. ஐயா வேலு ஆசான் அவர்கள், டைரக்டர் வெங்கட்ராமன் சார், டெபுட்டி டீன் மேம், டிபார்ட்மெண்ட் ஆஃப் விஷுவல் கம்யூனிகேஷன் கவின் சார், இந்த ஈவெண்ட் நடத்துவதற்கு ஒரு உறுதுணையா இருந்த முதல் ஏற்பாடுகள் செஞ்ச கவித்ரன் சார், அனைத்து வேலைகளுக்கும் ரொம்ப உறுதுணையா இருந்த விஷுவல் கம்யூனிகேஷன் டிபார்ட்மெண்ட் ஸ்டாஃப், இன்னைக்கு நீங்க வர்றீங்கன்னு வரவேற்பு நாங்க கண்டிப்பா பறையோட தான் வரவேற்போம், இல்லைன்னா சார் நாங்க இந்த ஈவெண்ட்குள்ளே கூட்டு வர மாட்டோம்னு சொல்லி கிட்டத்தட்ட யூஸ்வலா கிளாஸ் நடக்கிற நேரத்துல இந்த மாதிரியான இசை நிகழ்ச்சிகளுக்கு நாங்க பெர்மிஷன் கொடுக்கறது இல்லை. ஆனா நீங்க வர்றீங்கன்னா கண்டிப்பா நாங்க பறையோட தான் வரவேற்போம்னு சொல்லி கிட்டத்தட்ட ஸ்ட்ரைக் மாதிரியே தெரிஞ்சு இன்னைக்கு பறையோட உங்களை வரவேற்ற மாணவர்களுக்கும் இப்படி ஒரு ஈவெண்ட் ஒரு விஷுவல் கம்யூனிகேஷன் டிபார்ட்மெண்ட் நடத்துது அப்படின்னா நிறைய ஈவெண்ட்ஸ் நடத்திருக்கோம். பேசிக்லி விஷுவல் கம்யூனிகேஷன் வரும்போது பசங்களுக்கு ஒரு விஷயத்த முன்னோர்களுக்கு சொல்லணும் அப்படிங்கிறது நம்ம ஒரு மொழி மூலமா சொல்றோம், பேச்சு மூலமா சொல்றோம். அதையே ஒரு டிராயிங் மூலமாவோ ஒரு இமேஜ் மூலமாவோ எப்படி கம்யூனிகேட் பண்ணலாம், நடிப்பு மூலமா கம்யூனிகேட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தாண்டி இசை மூலமா எப்படி கம்யூனிகேட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு உரிய டாபிக். ஐயா இன்னைக்கு அந்த டாபிக்ல தான் ஸ்டூடெண்ட்ஸோட இன்ட்ராக்ட் பண்ண போறாங்க. இந்த இசை அப்படின்னு பார்க்கும்போது நிறைய இசை கருவிகள் இருக்கு, நிறைய வகையான இசையும் இருக்கு. இன்னைக்கு எடுத்துக்கிட்ட பறைங்கிற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இசையும் இப்ப கர்நாடக சங்கீதம் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட
மக்களால மட்டுமே ரசிச்சு புரிஞ்சு அதை கிரகிச்சுக்கிற ஒரு எபிலிட்டி இருக்கும். ஆனா பறை மாதிரியான நாட்டுப்புற கலைகள் வந்து எப்படிப்பட்ட ஆளையும் ஆட வைக்கும், எப்படிப்பட்ட பர்சனாலிட்டியா இருந்தாலும் அவங்களுக்கு அந்த இமோஷன்ஸை கொண்டு போய் அவங்களோட கனெக்ட் பண்றதுக்கான ஒரு கலையா தான் பார்க்கப்படுது. அந்த மாதிரி கலைகள் இன்னைக்கு காலகட்டத்துல, அதுவும் நம்ம கிட்ட நிறைய வகையான பேரரசன் படிச்ச மாதிரி இத்தனை வகையான பறை இருக்கா அப்படிங்கிறது எங்களுக்கே இன்னைக்குதான் தெரியும். அப்போ அழிஞ்சு வர்ற ஒரு ட்ரெடிஷனை, ஒரு கல்ச்சரை எங்கேயோ ஒரு இடத்துல மீட்டெடுத்து கொண்டு வர்றதுக்கு ஒரே ஒரு வேலு ஆசான் ஐயா இருக்கிற மாதிரி எங்க மாதிரியான காலேஜஸ்லயும் இந்த மாதிரி ஒரு அழிஞ்சு போற ஒரு கலையை வந்து தூக்கி நிறுத்துறதுக்கு ஒரு ஆளோட சேர்ந்து கொலாபரேட் பண்ணி அந்த இசையை மறுபடியும் மேல கொண்டு வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியா எடுத்ததுனால இன்னைக்கு இப்படி ஒரு நிகழ்வு. அப்கோர்ஸ் சாரோடைய பேர் வந்து பத்மஸ்ரீ அவார்டியா நாமினேட் ஆயிருக்கு. சார் இன்னும் கொஞ்ச நாள்லயே அவரை மரியாதை செலுத்துற விதமாகும். இந்த ரெண்டும் தான் இந்த ஈவெண்ட் உடைய ஆப்ஜெக்ட். இப்போ காலேஜ்னு பொறுத்த மட்டும் பொதுவா என்ன பண்றோம்னா எல்லாருமே வந்து ஒரு கரிக்குலம் சிலபஸ் இருக்கு, அந்த சிலபஸ்ல இருக்கிற ஒரு போர்ஷனை மட்டும் முடிக்கிறது அப்படிங்கிறது முன்னாடி அதுதான் எஜுகேஷன் அப்படின்னு இருந்தோம். இன்னைக்கு அந்த எஜுகேஷன் பத்தாது, வெளியில இண்டஸ்ட்ரி போகும்போது எனக்கு புக்கு தர எஜுகேஷன் மட்டும் பத்தாது, அதை தாண்டி நிறைய விஷயங்கள் கத்துக்கணும். அந்த கத்துக்கிறதுக்கான வாய்ப்பை கொடுக்குற ஒரு இடமாதான் காலேஜ் இருக்கணும் அப்படிங்கிறது இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை. பிளஸ் அந்த அடிஷனல் லேர்னிங் வரும்போது பொதுவா என்ன பண்றோம், வேல்யூ ஆடட் கோர்சஸ், ஸ்கில் ஓரியன்டட் கோர்சஸ் அப்படின்னு சொல்லி உங்களுடைய அந்த கோர்ஸை சார்ந்த ஒரு அடிஷனல் கோர்ஸ் மட்டுமே கொடுத்துட்டு இருந்த நிலை மாறி இன்னைக்கு ஸ்போர்ட்ஸா இருக்கட்டும் இல்ல ஆர்ட்ஸா இருக்கட்டும் அதுக்கான வேல்யூ ஆடட் கோர்சஸையும் ஆஃபர் பண்ணணும் அப்படிங்கிறது தான் நாங்க செட் பண்ணி இருக்கிற ரோட் மேப். அப்படி பாத்தீங்கன்னா நிறைய இப்பவே வேல்யூ ஆடட் கோர்சஸ் நிறைய பேர் பசங்க எடுத்துட்டு இருக்காங்க. சிலம்பம் ஒரு கோர்ஸ் ஆஃபர் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? இந்த மாதிரி கோர்சஸின் வரிசையில கூடிய சீக்கிரம் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சாரோட பேசிட்டு இருக்கும் போதும் பறையே ஒரு வேல்யூ ஆடட் கோர்ஸா ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஆஃபர் பண்ணலாம். அது இன்னைக்கு எடுத்துக்கிற ஒரு புது முயற்சி. இது போற காலகட்டத்துல இந்த மாதிரியான பெர்ஃபார்மிங் ஆர்ட்ஸ் நிறைய விஷயங்கள் ஒரு சில மாணவர்கள் தமிழ் டிபார்ட்மெண்ட்ல வில்லு பாட்டு போய் கத்துட்டு வந்தாங்க. இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப அழிஞ்சு போற நிலையில இருக்கிற நம்மளுடைய பாரம்பரிய கலைகளை ஒரு கோர்ஸா ஆஃபர் பண்ணா அதை வந்து உயிர்ப்பிக்கிறதுக்கான ஒரு ஆப்ஷனாகவும் இருக்கும். பிளஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரொட்டீன் லேர்னிங்ல இருந்து இந்த மாதிரி கலைகளுக்கு அவங்களுடைய டைவர்ஷன் மாறும்போது அவங்களுடைய எஜுகேஷனே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நல்லா இம்ப்ரூவ் ஆகும், கேரக்டர் அண்ட் ஆட்டிடியூட் பெட்டரா இருக்கும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவ்ல இந்த ஐடியாவுக்கு வந்திருக்கும். இது ஒண்ணு. உங்களுடைய கொலாபரேஷன் இப்போ எல்லாருக்கும் முன்னாடியுமே ஸ்டூடெண்ட்ஸ் முன்னாடியுமே நான் ஒரு ரெக்வெஸ்டா வைக்கிறேன், கண்டிப்பாக இந்த இசையை மாணவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறதுக்கு உங்களுடைய ஒத்துழைப்பு கண்டிப்பாக தேவை. இப்போ இன்னொரு விஷயமும் நான் சொல்றேன். ஆக்சுவலா இப்போ கடந்த 2 வருடங்களா பாத்தீங்கன்னா மார்கழி ஃபெஸ்டிவல் சென்னையில ரொம்ப பிரபலமா நடக்கும். ஆமா, மார்கழி இசை. அப்போ மார்கழி கச்சேரி வந்து பெரிய கானசபா இந்த மாதிரி இடத்துல மட்டுமே நடந்தது போக இப்போ 2 வருஷமா நாங்க ஸ்கூல் அண்ட் காலேஜ் சில்ட்ரனை வச்சு நிறைய கர்நாடக இசை அப்படின்னு ஆரம்பிச்சு இப்போ லைட் மியூசிக் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், அதுவும் இசை சார்ந்த நிகழ்ச்சி மட்டுமே இந்த கடந்த 2 வருடங்களா மார்கழியில காலேஜ்ல நடந்துட்டு இருக்கு. அடுத்த வருஷம் நாங்க அதோட டான்ஸை சேர்க்கணும்னு நினைச்சோம். இப்போ பறையையும் ஒரு இசையா அந்த ப்ரோக்ராம்ல கொண்டு வந்தா இன்னும் நல்லா இருக்கும். இன்ஃபேக்ட் உங்களோட அந்த ட்ரைனிங்கோட இந்த மாதிரி இசைங்கிறது இந்த இசைதான் வரணும், இது வரக்கூடாதுங்கிறது இல்லாம அத்தனை இசையும் ஈக்குவலா ட்ரீட் பண்ணி ப்ரோக்ராம்ஸ் நிறைய ஆஃபர் பண்ணணும். அதுக்கு
Dean Madam, Deputy Dean Madam, Facilitator for this department, Soreen Sir, members from the press, respected learned staff members of Visual Communication Department and the students of this department. இது வந்து ஒரு யூனிக் ஈவெண்ட்னு நான் நினைக்கிறேன். ஒரு அழிகிற கலை அது வந்து முன்னெடுக்கணும் அப்படின்னா அதுக்கு எவ்வளவு கஷ்டம் அவர் பட்டிருப்பாருன்றது அவர் வாயால தான் நீங்க கேட்கணும். ஆனால் டீன் மேடம் சொன்னபடி சார் கிட்ட நாங்கள் என்ன சொல்லணும் அப்படின்னா, காலேஜில் எந்த ப்ரோக்ராம் நடந்தாலும், யாரை வரவேற்கிறதா இருந்தாலும், இது ஏதாவது ஃபங்க்ஷனாக இருந்தால் அது விஸ்காம் டிபார்ட்மெண்ட்டில் அவங்க படையெடுத்து தான் நாங்கள் வர. ஏன்னா இது வந்து என்னுடைய பாப்புலாரிட்டி வந்து மியூசிக் ஹஸ் காட் நோ லாங்குவேஜ் அண்ட் இட் டச்சஸ் an ordinary soul. எங்கேயோ ஒரு இடத்துல உள்ள போய் அது தொடுது. கர்நாடிக் இசை அப்படின்னா அது புரிய தெரியாது. அது பாடலியன், படிப்பறியன், பள்ளிக்கூடம், நாணரியன், அதில் தான் முதல்ல வந்து வெளியில் போச்சு. திஸ் இஸ் சம்திங் விச் இஸ் has to do with emotions. It's raw. It comes deep from inside. Electronic instruments and gadgets can never replace this. இது வந்து it touches you or you feel அப்படின்னா this is something raw and this is something close to nature and our stuff. Thank Venuvasan sir for இன்னைக்கு இங்க வந்ததுக்கு மிக்க நன்றி. இது வந்து உங்களை அந்த பையன் சொன்னான், வாழ்த்த வயதில்லை, எங்களுக்கும் இந்த வாழ்த்த வயதில்லை, நீங்க பண்ணதுக்கு வந்து ஈடு கிடையாது. இந்த காலேஜுக்கு நீங்க வந்து நாங்க பெருமையா உங்களுடைய இசை அந்த கல்லூரியில் படை இசை வந்து பிரபலமானும்